ஸோ ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஷைன் எடட். நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரையம்ப் ஸ்பீட் 400ஓட மைலேஜ் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல் பட்டன், இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்கேன்னா வந்து அம்பத்தூரில் இருக்கேன். இங்கேருந்து இப்போ பாரத்தில் வந்து டேங்க் ஃபில் பண்ணிட்டு நம்ம டுவர்ட்ஸ் பைபாஸ்லேயே நம்ம அப்படியே போவோம். இப்போ நிறைய டேங்க் ஃபில் பண்ணி நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த டிப் வரைக்கும் பண்ணுறேங்க்கா, அந்த டிப் வரைக்கும் போட்டுருங்க. இருங்க, இன்னும் வரவே இல்லையே. போதுங்க்கா, டிப் வரைக்கும் போட்டாச்சு. ஓகே, ஸோ ஓகே கைஸ், நான் அப்படியே உங்களுக்கு வந்து ட்ரிப்பு ஓடோ காட்டுறேன். முதல்ல ஓடோ வந்து 2058 ஓடி இருக்குது. ட்ரிப் 1 வந்து 98.2, ட்ரிப் 2 வந்து 14. ட்ரிப் 2 மட்டும் இப்போதைக்கு நம்ம ரீசெட் பண்ணிப்போம். ட்ரிப் 2 ரீசெட் பண்ணியாச்சு. ஆவரேஜ் மைலேஜ் இப்போதைக்கு எவ்வளோ காட்டுதுன்னா 29 காட்டுது. நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஓடோ வந்து 2058. இதோடைய ஃபோட்டோ எடுத்துப்போம். ஓகே, ஓடோ வந்து 2058 ஓடி இருக்குது. ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 60-80 ஓட்ட போகிறேன். ஹைவேயில் ஒரு 120 போகலாம். நம்ம டுவர்ட்ஸ் புழல் போயிட்டு புழல்லேருந்து ரைட் கட் பண்ணி நம்ம மாதாவரம் டோலில் போயிட்டு அப்படி ஜாயின் பண்ணிப்போம். ரிட்டர்ன் சுற்றி நம்ம அம்பத்தூர் ரோட்லேயே அப்படி வந்துடுவோம். ட்ரிப் 2லேயே இருக்கட்டும். ஓகே, வண்டி ஓட்டுறதுக்கு செம்ம ரிஃபைன்மெண்ட்டாக இருக்குங்க, ஸ்மூத்தாக இருக்குது. ஆவரேஜாக வந்து ஒரு 8000 RPM 6000 RPMலேயே மெயின்டைன் பண்ணிப்போம். சிட்டிங் போஷர்லாம் ஒன்றும் நல்லா தான் இருக்குது. பிரேக்கிங் பஞ்ச் சூப்பராக இருக்குது. சரி வாங்க, நான் அப்படியே நான் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் கழிச்சு நான் உங்களுக்கு என்ன எதுனா டிசைடாக சொல்கிறேன். யாரா நீ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 35 to 40 கிலோமீட்டர்ஸ்ட்டு கவர் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ ஓட்டுறதில். அதை ஓட்டுறதுக்கப்புறம் திரும்பி வந்து இதே பாரத்தில் வந்து டேங்க் அடி பண்ணால் இல்லை வேறு பாரத்தில் அடி பண்ணான்னு தெரில. அடிச்சுட்டு நான் உங்களுக்கு என்ன எது மாதிரி சொல்கிறேன், நீங்கள் அப்படியே கண்டினியூ ஆகும். It's already done. Take a look around and keep your guns high. It's a war zone. It's a war zone, and I'll be fighting for my life. So keep your guns high. It's a war zone. It's a war zone, and I'll be fighting. I'm bad to the bone. Got blood on my knees. I'm bad for my life. I'm fighting. Yeah, I'm bad to the bone. Got blood on my knees. I'm bad for my life. I'm fighting. The ash keep burning down. No, you won't hear a sound. The screaming bottled within. Take a look around. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம இப்போ அம்பத்தூர் உள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 21.7 கிட்ட ஓடி இருக்கும். கரெக்டாக இப்போ நம்ம போகும்போது ஒரு இன்னும் ஒரு 6 to 7 இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், டுவர்ட்ஸ் திருநெல்வேலியில் அப்படி போயிட்டு ஒரு யூட்டர்ன் போட்டு அப்படி வரும். கொஞ்சம் அப்படின்னு 2-3 கிலோமீட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரதுனால நம்ம அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ அப்படியே சிட்டிக்குள்ளே தான் போவோம். அப்படியே பார்ப்போம்.
running now. No, you won't hear a sound. The screaming bottled within. Take a look around and keep your guns high. It's a war zone. It's a war zone, and I'll be fighting for my life. So keep your guns high. It's a war zone. It's a war zone, and I'll be fighting. ஸோ கைஸ் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம போட்ட பாரத் அதே பெட்ரோல் பங்க்கிட்டே வந்துவிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் ஓடோவில் பார்த்திங்கன்னா 29.2 ஓடி இருக்கும். ஓடோ வந்து காட்டுறோம். ஓடோ வந்து 2087. நம்ம ஓடும் போது 60 சம்திங் ஏதோ இருந்தது, 50 கிட்டே இருந்தது ஏதோ. வாங்க அப்படி போவோம். ஓகே, டேங்க் ஃபுல் பண்ணுவோம். வருது கா, டேங்க் ஃபுல்க்கா. ஜிபே. அந்த டிப்பரிக்கும் ஆனால் ஃபுல்லாக தான் இருக்குது. தூக்கி வச்சே போடுங்க, தூக்கி வச்சே போடுங்கக்கா. நான் சொல்லாமல் எடுத்துங்க. போதும் 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 போதுங்கக்கா. இல்லை போதும். 164. இந்த ஒரே நிமிஷம்க்கா, ஃபோட்டோ போட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எடுக்கும் போது எவ்வளோ கிலோமீட்டரில் இருந்தது? ஓடோ வந்து 2058 இருந்தது. இப்போ ஓடோ வந்து 2088 இருக்குது. ட்ரிப் 2 வந்து 0ல் வச்சுருந்தோம். இப்போ 29.5 இருக்குது. இப்போ நம்ம ஆவரேஜாக வந்து இப்போது எவ்வளோ லிட்டர் போட்டிருக்கோம்? 1.63. ஓகே, 1.6 29.5 divided by 1.63. ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரையம் 400 மைலேஜ் வந்து 18 தான் வருது. வாட் த ஃபக், 18 தானா? நம்ம இத்தனைக்கும் தான் ஒரே இடத்துல டாப் செக் பண்ணோம். 18ன்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி. இந்த வண்டி அப்படி தருதா இல்லை வேறு ஏதாவது தருதான்னு தெரில. நீங்கள் யாராவது ட்ரைம் ஃப்ரெண்ட் வச்சுட்டிங்கன்னா வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இந்த மைலேஜ் தான் வருதான்னு. ஸோ ஓகே கைஸ், நான் வந்து வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ட்ரையம்போட மைலேஜ் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆவரேஜாக வந்து 18 தருது. இதில் வந்து எக்கனாமிக் பார்த்தா 30 கடிச்சு, ஆனால் வந்து பார்த்தா 18 தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, 400cc. இதே வந்து ஜிடி பார்த்தீங்கன்னா ஜிடிஏ 20 தருது. டாமினார் வந்து கிட்டத்தட்ட 20+ தருது. இது என்னன்னா 18 தான் வருது, என்னன்னு தெரியல என்னென்னு. சரி ஓகே, உங்களுக்கு ரிவ்யூ வேணால் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். அது வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வரும். ஸோ சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் எல்லாம் ஆள போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் வந்து போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் லிங்க் இருக்குது, எல்லாம் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், ஸ்டே டியூன்டா இருங்க. பாய்.